கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ராதாபுரம் டிவிஷன் மத்திய படைஸ்தலத்தின் சார்பாக இந்த காணொளி வாயிலாக நடைபெறும் ஆராதனைக்கு உங்கள் யாவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட மிகப்பெரிய பாக்கியத்தை அடிமைகளுக்கு தந்ததான என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். யாவரும் ஒன்று சேர்ந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமாக. யாவரும் எழும்பி நின்று ஜெபம் செய்து இந்த ஆராதனைக்குள்ளாய் நாம் பிரவேசிப்போம். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலே விசேஷமாக கர்த்தனிதாமே ஆண்டவரே தகப்பனே, அடிமைகளோடு கர்த்தனிதாமே இடைப்பட்ட தயவிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, இந்த பரிசுத்த ஆராதனையிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த ஆராதனையிலே பாகம் எடுக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த பாக்கியத்தை கர்த்தரிந்தாமே அடிமைகளுக்கு தந்தபடியாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இது காணொளி மூலமாக தகப்பனே ஒளிபரப்பப்படுகிறதான பொழுது தகப்பனே, இதை பார்க்கிற தகப்பனே ஒவ்வொருவரும் உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக என் ஆண்டவர் நிதாமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத வசனங்கள், கேட்கிற உம்முடைய சத்திய வார்த்தைகள் எல்லாவற்றிலும் என் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனையிலே ஆண்டவரே அப்பா, ஆன்லைன் வழியாக பங்கு கொள்ளுகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடல்கள் மூலமாக, வேத வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் அவர்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வார்த்தையாவது தகப்பனே ஆண்டவரே அருமை பிள்ளைகளை தொடுவதற்கு கர்த்தனிதாமே இடைப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட பேசும்படியாக நம்முடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஐயா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த ஆராதனையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. அடிமைகளை வல்லமையாய் பயன்படுத்துவீராக. மீட்பர் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவா சுத்தி செய்யும் மக்கேனி அனுப்பும் மக்கேனி எங்களில் திவ்ய ரத்தம் கொண்ட இவர் அனுப்பும் மக்கேனி எங்களில் காத்து நிற்கும் எங்கள் மேலே கர்த்தாவும் நனருளாரே தாரும் பெந்தேகோஸ்தேனாவே அனுப்பும் மக்கேனி எங்களில் எலியாவின் தேவரிற்கேளும் அனுப்பும் மக்கேனி எங்களில் ஜீவன் சாவிலும் நிலை நேர்க்க அனுப்பும் மக்கேனி எங்களில் பாவம் முற்றுமாய் அழிந்திட பரத்தின் ஒளி பெற்றிட வாழ்க்கை அதிர்ச்சி வந்திட அனுப்பும் மக்கேனி எங்களில் இளைத்த உள்ளம் பலப்பட அனுப்பும் மக்கேனி எங்களில் அழியும் உலகோரை மீட்க அனுப்பும் மக்கேனி எங்களில் பலியாகவே எங்களை படைத்தோமும் பீடத்திலே பார்த்தீதை ஏற்றுக்கொள் தேவே அனுப்பும் மக்கேனி எங்களில். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி மத்தேயு 5 முதல் 12 முதல் வசனங்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதலடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி
பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. தேவன் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தியதற்கு நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பெயர் ஆர் பாப்பாத்தி. நான் ராதாபுரம் மத்திய படைஸ்தலத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் ராதாபுரத்தில் 2006ஆம் வருடம் வரை 10 வருடங்கள் நான் இரட்சணை சேனை ஆங்கில பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் 2007ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நான் அரசு பள்ளியில் முதுகலை ஆசிரியராக பணியாற்றி வந்தேன். தேவன் என்னோடு கூட இருந்தார். நான் தனிமையில் இருந்தேன். வெளியூரில் தனியாக தங்கியிருந்து நான் பணியாற்றினேன். நான் செய்த ஒவ்வொரு செயலிலும், ஸ்கூலிலையும், வீட்டிலையும், என்னுடைய போக்கிலும் வரத்திலும் தேவன் என்னோடு கூட இருந்து என்னை பாதுகாத்தார். பள்ளியிலும் மாணவர்களுக்கும் இன்னும் ஊழியத்திற்கும் ஆலயங்கள் கட்டுவதற்கும் பிறருக்கு உதவி செய்வதிலும் தேவன் என்னை பயன்படுத்தினார். இதுவரை எனக்கு ஜீவன் பலன் சுகம் தந்து நடத்தினார். 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி பணி ஓய்வு பெற்றேன். பணி ஓய்வு பெற்ற பிறகும் தேவன் என்னை ஊழியத்திற்காக பயன்படுத்துகிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமணீசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமணீசரை புகழ்ந்திடுவேன். அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தார், அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தார். நல்ல மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தார், நல்ல மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தார். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமணீசரை புகழ்ந்திடுவேன். நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேளை இயேசுராஜனின் பக்கமாய் வந்தனரே. நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேளை இயேசுநாதனின் பக்கமாய் வந்தனரே. பாவங்கள் பாரங்கள் பறக்கச் செய்தார், பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தார். இந்த பாரதில் என்னை வெற்றி சிறக்க செய்தார், இந்த பாரதில் என்னை வெற்றி சிறக்க செய்தார். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமணீசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமணீசரை புகழ்ந்திடுவேன். அற்புதமாம் அவர் நேசமது, இந்தன் போர்ப்பரன் சேவையின் தாகமது. அற்புதமாம் அவர் நேசமது, இந்தன் போர்ப்பரன் சேவையின் தாகமது. பற்பல கிருபைகள் பகருகின்றார், பற்பல கிருபைகள் பகருகின்றார். வேலை கற்புடன் அவர் பணி செய்திடவே, வேலை கற்புடன் அவர் பணி செய்திடவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமணீசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமணீசரை புகழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இணையதளம் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ செய்தியை கொடுப்பதிலே மிகவும் பாக்கியமாக கருதுகிறேன். பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த மாதத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு அவர் பாடுகளை அனுபவித்ததான பாடு மரணங்களை குறித்து நாம் சிந்தித்தோம். தேவ செய்திகளை நாம் கேட்டோம். இங்கே 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நீங்களும் நானும் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும். இந்த உலகத்திலே நிம்மதியாய் வாழ வேண்டும். இந்த உலகத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற ஒரே நோக்கத்தோடு கூட
தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்திலே அவர் அனுப்பினார். எனவே வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஒரு மாதிரியான வாழ்க்கை, ஒரு மாதிரியான ஜீவியம் நாம் வாழ வேண்டும். யாரை போல்? கிறிஸ்துவை போல நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். என அன்பானவர்களே, பாடுகள் நிறைந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாடுகள் உண்டு. மனிதனுடைய வாழ்க்கையில் துக்கங்கள், துயரங்கள், பாடுகள் இல்லாத மனிதன் கவலைகள் இல்லாத மனிதன் உலகத்தில் யாருமே இல்லை. ஆனாலும் நாம் இயேசுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ வேண்டும். அதைத்தான் இயேசு விரும்புகிறார். அவரை நெருங்கி ஜீவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள், பாடுகள், கவலைகள், கண்ணீர்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஆனாலும் நாம் விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அவரை விட்டு விடாதபடி நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஒரு விசுவாசிக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்லாக்கியமும் மகிமையும் என்னவெனில், கிறிஸ்துவுக்காகவும் சுவிசேஷத்திற்காகவும் பாடு அனுபவிப்பதே ஆகும் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நீதி நியாயமாய் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் துன்பப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். 1 பேதுரு 3:14 சொல்லுகிறது, நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி. எனவே நாம் சற்றும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நீதி நியாயங்களை நாம் விட்டு விலகக்கூடாது. அவருடைய காட்டுகிற அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும். கிறிஸ்து அவருடைய அச்சு அடையாளங்களை தடித்து அவருக்காய் நாம் வாழ வேண்டும். அவ்வாறு நாம் பாடுகளை அனுபவிக்கும் போது விசுவாசிகள் கிறிஸ்துவின் முன் மாதிரியையும் அப்போஸ்தலர்களின் முன் மாதிரியையும் பின்பற்ற வேண்டும். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. யோவானின் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்களும் செய்ய வேண்டும், நீங்களும் நானும் இதை பின்பற்றி நடக்க வேண்டும், இதை போல வாழ வேண்டும். இந்த காரியங்களை அவர் செய்த இந்த மாதிரியான வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் இங்கு சொல்லி இருக்கிறார். அப்படி என்ன மாதிரியான ஜீவியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு அவர் உரைக்கிறார் என்று சொல்லி 3 காரியங்களை சிந்தித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பற்றி இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும். முதலாவது பார்க்கும் பொழுது யோவானின் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 5வது வசனம், பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஒரு தாழ்மையை இங்கே குறிக்கிறது. முதலாவது அவர் நமக்கு காட்டுகிறது தாழ்மையின் மாதிரியை நீங்கள் பின்பற்ற வேண்டும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. நாம் முதலாவது தேவனுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில முன்மாதிரியான ஜீவியம் நமக்குள்ளாய் கடந்து வரும். நம்முடைய வாழ்க்கையில நாம் தன்னைத்தான் தாழ்த்தும் பொழுது நாம் உயர்வை கண்டுகொள்ள முடியும். எனவேதான் நீங்கள் தாழ்மையாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி தாழ்மையின் மாதிரியை முதலாவது அவர் நமக்கு வைத்து போயிருக்கிறார். தாழ்மையின் மாதிரியை நமக்கு காண்பித்திருக்கிறார். இங்கு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவினார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. தன்னுடைய சீசர்கள், தன்னோடு கூட இருந்தவர்கள், அவருடைய கால்களை, சீசனுடைய கால்களை அவர் கழுவுவதற்கு என்ன காரணம்? அவர் இந்த உலகத்தை படைத்தவர், அண்ட சராசரங்களை உருவாக்கியவர், இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்து நல்லது நல்லது என்று சொல்லி கண்டார். அதை ஆண்டு கொள்ளும்படியாக மனுஷனையும் மனுஷையும் உருவாக்கினார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட
தேவாதி தேவன், ராஜாதி ராஜா சீசருடைய கால்களை கழுவினார். அதுதான் ஒரு தாழ்மையின் குணம். நான் உயர்ந்தவன், நான் பெரியவன், நான் தான் என்று சொல்லுகிற அந்த எண்ணம் அவருக்கு இல்லை. அதை நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லி இருக்கிறார். இன்று கடந்த நாட்களிலே அந்த ஹோலி வீக், அந்த சமயத்தில் அதை கடைபிடித்த நாம் இந்த நிகழ்வை நாம் நடத்தினோம் ஆலயங்களிலே. பிரியமானவர்கள், அநேக தொலைக்காட்சியிலே நாம் பார்த்தோம். சீசனுடைய கால் கழுவுதல் நிகழ்ச்சி. மனதிலே ஒன்றை வைத்துக்கொண்டும், எண்ணத்திலே ஒன்றை வைத்துக்கொண்டும், உள்ளத்திலே ஒன்றை வைத்துக்கொண்டும் அந்த நிகழ்ச்சிக்காக நாம் அப்படி செய்திருக்கலாம். ஆனால் அதுவல்ல. உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாழ்மையின் குணத்தை நாம் காட்ட வேண்டும். அப்படி என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தின் மனப்பூர்வமாக, இருதயத்தின் உள்ளத்திலிருந்து அந்த தாழ்மையின் சிந்தை நமக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். அநேகரை நாம் பார்க்கிறோம், அநேகரை நாம் பேசுகிறோம். நம்முடைய தாழ்மை குணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் மற்றவர்களின் கால்களை கழுவி விடலாம். மனதிலே ஒரு வெறுப்பையும், மனதிலே ஒரு தீய எண்ணங்களை வைத்துக்கொண்டு கடமைக்காக செய்து கொண்டு இருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 11:29 சொல்லுகிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்று சொல்லி. அவர் சாந்த குணமுள்ள தேவன், மனத்தாழ்மையுள்ள ஒரு குணம் நிறைந்த தேவன். அதை பின்பற்றி நாமும் வாழ்வோம். எனவே இந்த தாழ்மையின் மாதிரி நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சுட்டி காட்டுகிறார். இரண்டாவது பார்க்கும்போது ரோமர்கள் எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருக்கும்படி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருக்கும்படி. ஏக சிந்தை நம்முடைய வாழ்க்கையில ஏக சிந்தை என்று சொல்லி பார்க்கும்போது ஒரே நல்ல எண்ணம், ஒரே மனது, ஒரே சிந்தை. அது ஒரு நல்ல ஒரு சிந்தையாய் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நினைக்காதபடி ஒரு நல்ல ஒரு சிந்தை, ஏக சிந்தை உள்ள ஒரு மனிதனாய், ஒரு மனுஷியாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும். மனதிலே ஒன்றை வைத்துக்கொண்டு கடமைக்காய் செய்வதல்ல. நம்முடைய மனத்திலே நல்ல ஒரு சிந்தை, நல்ல எண்ணம், நல்ல குணம் நிறைந்த வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கு வேண்டும். அதைத்தான் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார். எனவே இயேசுவின் சிந்தை ஒருவரும் கெட்டுப்போய் விடக்கூடாது என்பதுதான். அப்படி என்று சொன்னால் நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை மற்றவர்களுக்கு எந்த ஒரு தீங்கையும் கொடுக்கக்கூடாது. நல்ல காரியங்களை அவள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற எப்பொழுதுமே நல்ல யோசனை நமக்குள் ஓட வேண்டும். நல்ல எண்ணம் நமக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். அதைத்தான் இயேசு விரும்புகிறார். பிரியமானவர்களே, ரோமர் 12:15வது வசனம் சொல்லுகிறது, சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள், ஒருவர் ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். எனவே இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நமக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். ஒரு நல்ல ஒரு சிந்தை நிறைந்த ஒரு வார்த்தை. அப்படிப்பட்ட ஏக சிந்தை, நல்ல சிந்தை நம்மிடத்தில் உருவாக வேண்டும். எனவேதான் சிந்தையில் மாதிரி அவர் காண்பித்தார். மூன்றாவது பார்க்கும் பொழுது தீத்து 2:7 சொல்கிறது, நீயே எல்லாவற்றிலும் உன்னை
நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து என்று சொல்லி, நற்கிரியை செய்வதிலே நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. நல்ல காரியங்கள் மற்றவர்களுக்கு நம் மூலமாய் செய்யப்பட வேண்டும். நற்கிரியை செய்வதிலே நாம் ஒவ்வொரு நாளுக்கு நாள் முன்னேற வேண்டும், முன்னோக்கி செல்ல வேண்டும். நம்ம எத்தனை பேர் நற்கிரியைகளை செய்து கொண்டு இருக்கிறோம்? நற்கிரியை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, எபேசியர் 2:10 சொல்லுகிறது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்ததற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு நன்மை செய்வதற்காகவே, நல்ல காரியங்களை செய்வதற்காகவே நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். நன்மை செய்வதிலே நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. பிரியமானவர்களே, ஏனெனில் நற்கிரியை செய்வதற்காகவே நீங்கள் நான் இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். நற்கிரியை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? நல்ல செயல்களை மற்றவர்களுக்கு நம் மூலமாய் பெற்றிருக்கிறார்களா? எத்தனை பேருக்கு நாம் நன்மைகளை செய்திருக்கிறோம்? சற்று திரும்பி பார்ப்போம். மத்தேயு 5:16 சொல்லுகிறது, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள் என்று சொல்லி, நம்மை கண்டவர்கள் இயேசுவை காண வேண்டும். இவன் ஒரு கிறிஸ்தவன், இவள் ஒரு கிறிஸ்தவள், அந்த அடையாளம் நம்மிடத்திலே வர வேண்டும். அதற்கு நற்கிரியை அது மிக முக்கியமான ஒன்று. நற்கிரியை மிக முக்கியமான ஒன்று. மனதிலே ஒன்றை வைத்துக்கொண்டு செய்வதல்ல, மனதிலே ஒரு தீமையான காரியத்தை நினைத்துக் கொண்டு செய்வதல்ல. எப்பொழுதும் நற்கிரியை செய்கிற ஒரு மனிதனாய், ஒரு மனுஷனாய் நீங்கள் நான் வாழ வேண்டும். அதைத்தான் இயேசு விரும்புகிறார். நீ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து என்று சொல்லி பார்க்க முடிகிறது. எல்லாவற்றிலும் எதை செய்தாலும் நன்மையான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். எதை செய்தாலும் நல்ல காரியங்களை நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. எத்தனை பேர் நம் மூலமாய் நல்ல காரியங்களை பெற்றிருப்பார்கள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு காண்பித்த இந்த 3 மாதிரிகளை நாம் பின்பற்றி நடப்போம். முதலாவது, அவர் தாழ்மையின் மாதிரியை காண்பித்தார். நீங்களும் நானும் தாழ்மையான குணமுள்ள ஒரு மனுஷியாய் வாழ வேண்டும். 2வது, சிந்தையில் மாதிரியை காண்பித்தார். நம்முடைய சிந்தை, நம்முடைய புத்தி, நம்முடைய எண்ணம் நல்ல ஒரு சிந்தையாக இருக்க வேண்டும். 3வது, நற்கிரியைகளின் மாதிரியை காண்பித்தார். நற்கிரியைகளை செய்கிற ஒரு மனுஷனாய், ஒரு மனுஷியா நீங்கள் நான் வாழ வேண்டும். அதைத்தான் இயேசு விரும்புகிறார். எனவேதான் இதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு எனக்கும் வைத்து போயிருக்கிறார். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி மாதிரியை பின் வைத்து போனார். இந்த மாதிரியான வாழ்க்கை வாழ உங்களை தகுதிப்படுத்துங்கள். இந்த மாதிரியான வாழ்க்கை வாழ உங்களை தேவனுடைய சமூகத்தில் அவருடைய கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காணொளி வாயிலாக உடைய வார்த்தையை கொடுக்கும்படியா நீர் கிருபை செய்திரே, உமக்கு ஸ்தோத்திரம். அடிமை எடுத்து பயன்படுத்தினீர், உமக்கு நன்றி தகப்பனே. என் தேவன் கொடுத்த எல்லா நன்மையான காரியங்களையும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த தலைவர்களுக்கும் ஆண்டவரை ஸ்தோத்திரம். ரட்சணை சேனைக்கு உண்மையாக வாழ எங்களை தகுதிப்படுத்தும். ஒரு விஷயம் கூட ஆண்டவரை ஸ்தோத்திரம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நாங்களும் இதை பின்பற்றி எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் இந்த மாதிரியான ஜீவியம் நாங்கள் செய்ய எங்களை தகுதிப்படுத்தும். ஆண்டவரே, நீர் விட்டு சென்ற இந்த நல்ல சிந்தை எங்களுக்குள்ளாய் கடந்து வரும்படியாக என் ஆவியானவர் நீர் எங்களோடு பேசுங்க, எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. என்னுடைய ரட்சணை சேனைக்காய், என்னுடைய தலைவர்களுக்காக, என்னுடைய மாகாண தலைவர்களுக்காக சொப்பிக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, தேசத்தையும் ஆசீர்வதிங்க, தேச தலைவர்களையும் ஆசீர்வதிங்க. எங்களை இப்படி சமூகத்தில் தரை மட்டும் தாழ்த்து ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். துதி கனமை மேல மக்கள் செலுத்தும் இயேசுவின் ஜெபங்களும்
எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகம் சமாதானம் இன்று என்ற சகல நாட்களிலும் நம் அனைவரும் தங்கியிருப்பாராக. ஆமென்.